ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனிதா குக்கிங்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அனிதா குக்கிங்ஸ் ஃபேமிலி அனைவருக்கும் அட்வான்ஸ் மேரி கிறிஸ்மஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ப்ளம் கேக் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது நான் ஆல்கஹால் எதுவும் யூஸ் பண்ணாமல் இன்ஸ்டண்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தர போகிறேன். இது நான் வந்து கிரேப் ஜூஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ஆரஞ்சு ஜூஸ் கூட எடுத்துக்கலாம். இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இது பண்ணுறதுக்காக நான் 3/4 கப்பு முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். இது நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். ஒரு 2 மினிட்ஸ் இந்த மாதிரி வறுத்து எடுத்துடலாம். 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் இதை வேறு பவுலுக்கு மாற்றிடுறேன். ஒரு பேனில் 1 கப்பு சுகர் சேர்த்துக்கலாம். 1/4 கப்பு தண்ணி சேர்த்துட்டு இது ஒரு கொதி வரட்டும், அதுக்காக வெயிட் பண்ணலாம். இந்த டைமில் வந்து 1/2 கிலோ கிரேப்ஸ் எடுத்து அதை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு மிக்சியில் வச்சு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. அரைச்சிட்டு நான் அதை 1 கப்பாக ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். 250 ml கப்பில் 1 கப் எடுத்திருக்கேன். இதை நம்ம இந்த சுகர் சிரப்பில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுவும் நல்லா கொதி வரட்டும். இது கொதி வர்றது எப்படி இருக்கணும்னா, நம்ம தேன் எடுத்து இப்படி கையில் தொட்டு பார்க்கும்போது எப்படி ஒரு பிசுபிசுப்பு தன்மையோடு இருக்குதோ அதே மாதிரி அந்த பிசுபிசுப்பு தன்மை வர வரைக்கும் இதை கொதிக்க விடணும். பாருங்கள், நான் உங்களுக்கு இப்போ செக் பண்ணி காமிக்கிறேன். இது ஒரு பவுலில் கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இதை நான் செக் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு பிசுபிசுப்பு தன்மையோடு இருக்கணும். இந்த பதத்துக்கு வந்ததும் நம்ம இதில் 1/2 கப்பு சீட்லெஸ் கருப்பு திராட்சை எடுத்துக்கலாம். இதுக்கு அந்த சீடு இருக்கக்கூடாது, அந்த மாதிரி சீட்லெஸ் எடுத்துக்கோங்க. 1/2 கப் சேர்த்துக்கலாம். 1/2 கப்பு வறுத்த முந்திரி சேர்த்துக்கலாம். இந்த முந்திரியை 1-2 உடச்சி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம 1/2 கப்பு டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கலாம். நான் 3 கலர் சேர்த்துருக்கேன். இதில் 3 கலர் இருக்குது. 1/2 கப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1/4 கப்பு செரி எடுத்து அதை குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம முக்கியமான ஒரு பொருள் சேர்க்க போகிறோம். நீங்கள் இது கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணக்கூடாது. இது ஆரஞ்சு பீல். பேக்கிங்கான திங்ஸ் வாங்குகிற ஷாப்பில் கேட்டால் கிடைக்கும், இல்லைன்னா பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டில் கேட்டால் கூட கிடைக்கும். இந்த கிறிஸ்மஸ் சீசனுக்கு இது மாதிரி கண்டிப்பாக கிடைக்கும். அப்படி உங்களுக்கு இது கிடைக்கலன்னா ஆரஞ்சோட வெளியில் உள்ள தோலை லைட்டாக அப்படி துருவி எடுத்துக்கோங்க. நான் இது ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம இதில் சேர்க்க வேண்டியது ஜிஞ்சர் பீல். ஜிஞ்சர் பீல் வந்து இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் தான். இது 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அடுத்தது நம்ம இதில் சேர்க்க போகிற பொருள் 1/4 கப்பு கிஸ்மிஸ் சேர்த்துக்கலாம். இது வெள்ளை திராட்சை. நம்ம கருப்பு திராட்சை வந்து 1/2 கப் சேர்த்துக்கிட்டோம். வெள்ளை திராட்சை வந்து 1/4 கப் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும். பாருங்கள், அழகாக ரெடி ஆகிட்டு வந்துகிட்டே இருக்குது. இன்னும் ஒரு நிமிஷம் இருக்கட்டும், நமக்கு ரெடி ஆயிரும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், இது பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நான் வேறு பவுலுக்கு மாற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதை அப்படியே நீங்கள் ஒரு பாட்டிலில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம், இல்லைனா இன்ஸ்டண்ட்டாகவும் செய்யலாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 1/4 கப் சுகர் சேர்த்துக்கலாம். நம்ம கேரமல் ரெடி பண்ண போகிறோம். இது நல்லா கேரமல் ஹனி கலரில் விடைக்கும் நல்ல டார்க் கலராக வரணும். ஸோ அப்படியே விட்டுருங்க. நமக்கு கேரமல் ரெடி ஆகிட்டு வரும். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகிட்டு வருது. பாருங்கள், இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வரணும். நம்ம பக்கத்து ஸ்டவ்வில் கொஞ்சமாக சுடு தண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் தேவைப்படும். பக்கத்து ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க. நான் பக்கத்து ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். ஓகே, எனக்கு கேரமல் ரெடி ஆகிடுச்சு. நான் இதில் சுடு தண்ணி சேர்த்துக்கிறேன். கவனமாக சேர்த்துக்கோங்க, ஏன்னா இது மேலே தெரிச்சிடும். ஸோ கவனமாக சேர்த்துக்கோங்க. இந்த டைமில், இந்த சுடு தண்ணி சேர்க்குற டயத்தில் ஸ்டவ்வை ஆஃபில் வச்சுக்கோங்க. ஆஃபில் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்க்கும்போது மேபி கட்டி ஆகிடும். நீங்கள் அப்படி கட்டி ஆகிடுச்சுன்னு ஃபீல் ஆச்சுதுன்னா நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் அப்படியே ரெடி விடுங்க. அது ஆட்டோமேட்டிக்காக மெல்ட் ஆகிடும். பாருங்கள், இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ எனக்கு ஸ்டவ் ஆஃபில் தான் இருக்குது. இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கிற கேரமலை வேறு பவுலுக்கு மாற்றிடலாம். அது அப்படியே சூடு ஆறட்டும். அந்த டைமில் நம்ம நெக்ஸ்ட் ஒர்க்கெல்லாம் பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேன். அதில் 1 கப்பு சுகர் சேர்த்துக்கலாம். அடுத்தது அதில் 15 கிராம்பு சேர்த்துக்கலாம். 2 துண்டு பட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாட்டு கேக் டின் ரெடி பண்ணி வச்சிடலாம். கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் சேர்த்துட்டு கேக் டின் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அது மேலே ஒரு பட்டர் ஷீட் போட்டு
அது மேலேயும் இந்த மாதிரி பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த கேக் டின்னெல்லாம் ஓரங்களையும் இந்த மாதிரி பட்டர் ஷீட் போட்டு கவர் பண்ணி வச்சுக்கலாம். இது எதுக்காகனா கேக் ரெடி ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். அந்த டைமில் கேக் தீஞ்சு போகாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பட்டர் ஷீட் சைட்லேயும் போட்டு கவர் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு க்ளீன் பவுலில் ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் சளிச்சு எடுத்துக்கலாம். நான் இதுக்காக வந்து 1.25 கப்பு மைதா சேர்த்துருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன், 1/4 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கிறேன். இதில் பேக்கிங் சோடா சேர்த்துக்கல. நம்மளோட இந்த கேக் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடாது, அதனால் நான் பேக்கிங் சோடா வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் நல்லா சளிச்சிக்கலாம். சளிச்சு சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் 3 டைம் கூட சளிச்சிக்கலாம். நான் இப்போ இது 1 டைம் சளிச்சுக்கிட்டேன், அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ அடுத்த ஸ்டெப் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ இதில் நான் வந்து 1/4 கப்பு பட்டர் எடுத்திருக்கேன். அதே மாதிரி நம்ம எடுத்துருக்கிற பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா பீட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கிற சுகரை இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பீட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், பட்டரை நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதில் நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். நான் பவுடர் பண்ணி வச்சுருக்க சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பீட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். பட்டரும் சுகரும் நல்லா மிக்ஸ் ஆயாச்சு. இப்போ இதில் 3 முட்டை சேர்த்துக்க போகிறோம். ஒவ்வொரு முட்டையாக உடச்சி சேர்த்து பீட் பண்ணிவிட்டு அடுத்த முட்டையை சேர்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட் முட்டை உடச்சி சேர்த்துருக்கேன், இதை நல்லா பீட் பண்ணிடலாம். பீட் பண்ணிவிட்டு இப்போ 2வது முட்டை உடச்சி சேர்த்துருக்கேன், இதையும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 3வது முட்டை உடச்சி சேர்த்துருக்கேன், இதையும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்ததாக இதில் 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இது சேர்க்குறதுனால நமக்கு எக்கோட ஸ்மெல் இருக்காது. அதே மாதிரி கேக் மாய்ஸ்சரைசராக இருக்கிறதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு பீட் பண்ணிக்கலாம். அடுத்ததான் நம்ம எடுத்துக்க போகிறது கிரேப் ஜூஸில் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதை தான் எடுத்துக்க போகிறேன். இது நான் 2 கப் எடுத்திருக்கேன். 1.25 கப் மைதாவுக்கு 2.5 கப்புங்கிற மெஷர்மெண்ட்டில் நமக்கு தேவை. நான் இப்போ இதில் 2 கப்பு தான் எடுத்திருக்கேன். இனி 1/2 கப் வந்து பாதாமும் முந்திரியும் ஃபைனலாக சேர்த்துப்பேன். இப்போ இதில் கொஞ்சம் மாவும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஃப்ரூட்ஸையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட ஸ்பீட் வந்து 1ல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மாற்றி மாற்றி இதே மாதிரி கொஞ்சம் மாவும் கொஞ்சம் ஃப்ரூட்ஸும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிகிட்டே வரலாம். மாவெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் 1/2 கப்பு முந்திரியும் பாதாமும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மிக்ஸ் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் நம்ம கேரமெல்லாம் சேர்த்துக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேரமெலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, கலருக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு இதில் வந்து கரம் மசாலா சேர்த்துப்பாங்க, உங்களுக்கு விருப்பம் என்ன நீங்கள் கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம். அதே மாதிரி இதில் வந்து ஜாதிக்காய் பவுடர் சேர்த்துப்பாங்க, ஜாதிக்காய் பவுடர் உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் ஜாதிக்காய் பவுடரும் சேர்த்துக்கலாம்.
இல்லைனா நீங்கள் கிராம்பு, எல்லார் வீட்லேயுமே கிராம்பு இருக்கும், அதே மாதிரி பட்டை இருக்கும். அதனால நான் இந்த மெத்தடில் சொல்லியிருக்கேன். உங்கள்கிட்ட இப்படி இல்லை கரம் மசாலா இருக்குன்னா கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. அதேமாதிரி ஜாதிக்காய் பவுடர்னால் ஜாதிக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கேரமல் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் எல்லா கேரமலையும் சேர்த்துக்கிறேன். நான் கரெக்டான மெஷர்மெண்ட்டில் தான் எடுத்துக்கிட்டேன். ஸோ நான் எல்லா கேரமலையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அதேமாதிரி ஸ்பீடு வந்து 1ல் இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க. நம்ம ப்ளம் கேக்கு பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை கேக் டின்னில் மாற்றிடலாம். நான் பாருங்கள் கேக் டின்னில் மாற்றின வீடியோ ஸ்கிப் ஆகிடுச்சு. ஓகே, நான் கேக் டின்னில் மாற்றிட்டேன். இப்போ இது மேலே கருப்பு திராட்சை சேர்த்துக்கிறேன், முந்திரி சேர்த்துக்கிறேன், அதேமாதிரி செரியும் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி சேர்க்கும்போது கேக் மேலே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி நல்லா டேப் பண்ணிக்கோங்க. ஏர் பபிள்ஸ் இருக்க போது நல்லா டேப் பண்ணிக்கோங்க. நான் லைட்டாக தான் டேப் பண்ணேன், அதனால் எனக்கு ஏர் பபிள்ஸ் மேலே இருந்துச்சு. ஸோ நீங்கள் கவனமாக நல்லா டேப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதை ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துடலாம். 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கேக் பேட்டர் எடுத்து உள்ளே வச்சிடலாம். இந்த கேக் ரெடி ஆகிறதுக்கு 55லேருந்து 70 மினிட்ஸ் வரைக்கும் ஆகும். நீங்கள் 55 மினிட்ஸ்லேருந்து செக் பண்ணி பாருங்கள். ஓகே, நம்ம இது வெயிட் பண்ணலாம். இப்போ 65 மினிட்ஸ் ஆகிருக்கு. நான் செக் பண்ணி பார்க்குறேன். வீடு ஃபுல்லாக செம்ம வாசமாக இருக்குது. செக் பண்ணி பார்த்துடலாம். வாவ், சூப்பராக வந்திருக்கு. கேக் எதுவும் ஒட்டலை ஸ்டிக்கில். ஸோ நம்ம கேக் எடுத்து வெளியே வச்சிடலாம். பாருங்கள், ரொம்பவே அட்டகாசமாக வந்துருச்சு. கேக் இன்னுமே சூடாக தான் இருக்குது. நான் வேறு பிளேட்டுக்கு மாற்றிடுறேன். பாருங்கள், ரொம்ப சூப்பராக வந்திருக்குது. பாருங்கள், இந்த ஓரங்கள்லாம் பாருங்கள். இதுக்காக தான் பட்டர் ஷீட் போட்டு கவர் பண்ண சொல்லிக்கிட்டேன். பாருங்கள், சூப்பராக வந்திருக்குது. இந்த கேக்கு உடனே கட் பண்ணக்கூடாது, அடுத்த நாள் தான் கட் பண்ணணும். நான் அடுத்த நாள் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குது. நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள், எல்லா இடத்துலையுமே ஃப்ரூட்ஸ் இருக்குது, நட்ஸ் இருக்குது, அட்டகாசமாக வந்திருக்கு. சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நீங்கள் கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு இது சோப் பண்ணி வைக்கிறதுக்கு ஆளுகள் வேணும்னு இல்லை, இன்ஸ்டண்ட்டாகவும் இது நம்ம கேக் செய்யலாம். ரொம்பவே அட்டகாசமாக இருக்குது. உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த கிறிஸ்மஸ்க்கு வீட்டிலேயே ப்ளம் கேக் செஞ்சு கொடுத்து அசத்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி எல்லோரும் கண்டிப்பாக செய்து பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். மேரி கிறிஸ்மஸ்.